என் அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய சிப்பிக்குள் முத்து ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு பயம் உண்டா? தேவனுக்கு பயம் இருந்ததுன்னா அவருடைய சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். தாவீது கர்த்தருக்கு எப்படி பயந்தார் என்பதை தெளிவாக சங்கீதம் 119, 120 சொல்லுகிறார். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாயம் விசாரிக்கிற என் ஆண்டவரே, நியாயாதிபதியே, என்னுடைய கிரியைகளை எடுத்துக்கொண்டு நான் எப்படி நடந்திருக்கிறேன் என்னும் என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை எடுத்துக்கொண்டு நியாயம் தீர்க்க நீர் வருவீர். நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு அழகான தமிழ் மொழியாக்கம் என்னை கவர்ந்தது, வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, நான் உம்மை கண்டு பயப்படுகிறேன். எப்படி? கர்த்தாவே, நான் உம்மை கண்டு பயப்படுகிறேன், அதனால் என் உடம்பு சிலிர்த்து போகிறது. நான் உமது சட்டங்களுக்கு பயந்து அவற்றை மதிக்கிறேன். எதற்காக? நியாய தீர்ப்புகளுக்காக பயப்படுகிறேன். அழகான ஒரு மொழியாக்கம் பாருங்களேன். ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவருடைய சட்ட திட்டங்களை மதித்து பயந்து நடக்க வேண்டும், கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். யோவான் 14:15 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் அவருடைய சட்ட திட்டங்களுக்கு பயந்து மதிப்பளித்து நடக்காமல் இருந்தால் தேவனிடத்தில் எப்படி நாம் அன்பு கூற முடியும்? தேவனிடத்தில் அன்பு இருந்தால் அவருக்கு தானாக பயப்படுவோமே. இப்பொழுது சொல்லுங்கள், ஒரு கேள்வியோடு ஆரம்பித்தேன், தேவனுக்கு பயம் உண்டா என்று. தேவனுக்கு பயம் உண்டா பிரியமானவர்களே? உலகத்தில் ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்றுட்டீங்கன்னா சிங்கத்தை பார்த்து அலறி அடித்து கொண்டு ஓடுவீங்க. ஒரு பாம்பை பார்த்துட்டீங்கன்னா அலறி அடித்து கொண்டு ஓடுவோம். எதற்காக ஓடுகிறோம் சொல்லுங்களேன்? உயிருக்கு பயம் கொன்றுவிடும் என்பதற்காக. ஆனால் உயிருக்கு பயந்து ஓடுகிற நாம் ஆத்துமாவை கொல்லும் காரியங்களுக்காக பயந்து ஓடுகிறோமா என்பதுதான் கேள்வி பிரியமானவர்களே. ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும், பயந்து நடக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறாதவன் அவருடைய வசனங்களை கைக்கொள்ள மாட்டான் என்று யோவான் 14:24 சொல்லுகிறது. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறது. முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு இருந்தால் பயம் வரும். பயம் இருந்தால் சட்ட திட்டங்களுக்கு பயந்து மதிப்பளித்து கீழ்ப்படிந்து நடப்போம் பிரியமானவர்களே. ஒரு சரீரத்தை கொல்லும் பாம்புக்கும் சரீரத்தை கொல்லும் சிங்கத்துக்கும் பயந்து ஓடுகிறோம். ஆனால் ஆத்துமாவை கொல்லுகிற ஒரு காரியங்களுக்காக பயந்து ஓடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். காரணம் என்ன? மத்தேயு 10:28 தெளிவாக சொல்லுகிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படி? ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிற யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு பிரியமானவர்களே. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே உங்கள் ஆத்துமா எப்படி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்களே, நியாயாதிபதியாகிய ஆண்டவர் வருவார். சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீங்களா? உங்கள் கிரியையும் சேர்த்து கரங்களில் எடுத்துக்கொண்டு வருவார். உங்கள் கிரியைக்கு தக்கதான் நியாய தீர்ப்பு நடக்கும். நீதியான நியாய தீர்ப்பாயிருக்கும் அந்த நியாய தீர்ப்பு. பாருங்களேன், கர்த்தருக்கு பயந்தம்னா அவர் சட்ட திட்டங்களுக்கும் பயப்பட வேண்டும். அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றுச்சுன்னா அதற்கு பயப்படுறீங்க. காரணம் என்ன? தண்டனை கிடைக்கும்.
அரசாங்கத்தின் சட்டத்தை நீங்கள் மதித்து நடக்கவில்லை என்றால் அரசாங்கத்தையும் நீங்கள் மதிக்கவில்லை. அரசாங்கத்தின் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். அதே போல வேதம் என்கிற ஒரு சட்ட புத்தகம் இருக்கு. அந்த சட்ட புத்தகங்களுக்கு நீங்கள் பயந்து கீழ்ப்படிந்து மதிப்பு கொடுத்து நடக்கவில்லை என்றால் ஆண்டவரையும் நீங்கள் மதிக்கவில்லை. அதற்கான தண்டனை நியாயத்தீர்ப்புல உண்டு பாருங்களேன். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உம்மை கண்டு பயப்படுகிறேன், அதனால் என் உடம்பு சிலிர்க்கிறது, நான் உமது சட்டங்களுக்கு பயந்து அவற்றை மதிக்கிறேன். காரணம் என்ன? நியாயத்தீர்ப்புகளுக்கு பயந்து என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பயம் உண்டா? பயம் இல்லை என்றால் இன்றிலிருந்து அவருடைய சட்ட திட்டங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடங்க, கீழ்ப்படிஞ்சு நடங்க. கீழ்ப்படியலை, மதிப்பு கொடுக்கலனா ஆண்டவரிடத்தில் அன்புல, அவரை நீங்கள் மதிக்கலை, அவருக்கு பயப்படலை. என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கலாம், சட்டத்திட்டம் என்றால் என்ன என்று சொல்லி. நேரமின்மை காரணமாக அடுத்த பதிவில் சட்டத்திட்டங்களை குறித்து நான் பேசுகிறேன். வேதத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை. தினந்தோறும் சிப்பிக்குள் முத்தை கேட்க விரும்பினால் ஈகிள்ஸ் விங்ஸ் பிரேயர் குரூப் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள்ஸ் விங்ஸ் பிரேயர் குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு 7339029114. God bless you.